வணக்கம். நாம இன்னைக்கு பாடம் 33 பாட் 33 லெசன் 33ல வாக்கியங்கள் சென்டென்ஸ் வாக்கிய அதை பார்க்க போறோம். முதல் வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். हम कलम से लिखते हैं. हम நாம் நாங்கள் நம்ம படிச்சிருக்கோம். பேனா கலம்னா பேனா, சே ஆல் பேனாவால், பேனாவை கொண்டு, பேனாவை வைத்து, பேனா மூலம், எதுவானாலும் எவ்வளவு அர்த்தம் அந்த 12 சேக்கு 12 அர்த்தம் பார்த்தோம். அது எத்தனை பொருந்ததோ அதை பார்த்துக்கலாம். லிக்தே ஹே எழுதுகிறோம். ஹம் வந்தனால தே வந்திருக்கு, ஹே வந்திருக்கு. அப்போ we are writing with pen. நாம் பேனாவை வைத்து எழுதுகிறோம், பேனாவால் எழுதுகிறோம். எதுவானாலும் அந்த சென்டென்ஸுக்கு இது பண்ணும். हम कलम से लिखते हैं. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். हम कलम से कागज पर लिखते हैं. हम कलम से சேம் தான். कागज காகிதம் பேப்பர், பர் மேல் மீது, लिखते हैं அதே தான் எழுதுகிறோம். நாம் பேனாவால் காகிதத்தின் மீது எழுதுகிறோம். பர்னா மேல் மீது அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நாம் பேனாவால் காகிதத்தின் மீது எழுதுகிறோம். we are writing with pen on the paper. அவ்வளவுதான். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். हम मुंह से बोलते हैं. हम मुंह से बोलते हैं. हम நாம் நாங்கள், முஹ் சே இந்த படத்துல தான் படிச்சோம். முகம் அல்லது வாய். போல் வந்திருக்கு, போல்தே அப்படின்னா பேசுதல் அர்த்தம். அப்போ வாயால் பேசுகிறோம். we are speaking with mouth அல்லது through mouth. we are speaking through mouth. வாய் மூலமாக பேசுகிறோம், வாயால் பேசுகிறோம், வாயை கொண்டு பேசுகிறோம். எத்தனை அந்த சேக்கு பொறுத்ததோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். ஆத்மி पैरों से चलता है. ஆத்மி மனிதன், பயிர்னா கால், சே வந்திருக்கு கால்கள் ப்ளூரல். அப்போ பின்னால ஒரு வேற்றுமை உருவு வந்தா இந்த பைரே அப்படிங்கிறது பைரோங்னு மாறும். அப்போ பைரோசே கால்களால். நல்லா பார்த்துக்கோங்க. பின்னால வேற்றுமை உருவு வந்தா அதுக்கு முந்தின உள்ள ப்ளூரல் வேர்டு ஓங்கு மாத்திரையா மாறும். நம்ம நிறைய அந்த பாடத்துல படிச்சிருக்கோம். அப்போ சொல்லிக்கிட்டே வரும். அப்போ ஆத்மி பைரோசே சலுத்தா ஹே. சல்னா என்னது? வாக், நட. மனிதன் காலால் கால்களால் நடக்கிறான். மேன் வாக் பை லெக்ஸ், பை தி லெக்ஸ். மேன் வாக் பை தி லெக்ஸ். அவ்வளவுதான். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். வே आंखों से देखता है. ஆங் இந்த படத்துல தான் படிச்சோம். ஆங் அதுல ஒரு பிறை இருக்கணும். आंखों से देखता है. ஆங்கிறது கண்ணு, கண்களால் சொல்லியிருக்கோம். வேற்றுமை சே வந்தனால ப்ளூரல்ல ஓங்கு மாத்திரையே போடணும். அப்போ வே அவன் கண்களால், देखता है பார்க்கிறான், कानों से सुनता है காதுகளால் கேட்கிறான். ஓங்கு 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 வருதுங்க. कानों से सुनता है காதுகளால் கேட்கிறான். नाक से सूंघता है மூக்கால் சுவாசிக்கிறான் சொல்லலாம். சான்ஸ் லேத்தாக இந்த இடத்துல நுகர்கிறான், வாசனை பிடிக்கான், ஸ்மெல் பண்றான் அப்படி சொல்லலாம். नाक से सूंघता है மூக்கால் நுகர்கிறான்.
दांतों से काटता है, दांत पल से वंदनाल दांतों पलकलाल पल्लाल पलकलाल प्लूरल वंदनाल அந்த சே வந்தனால ப்ளூரல் ஓங்கு தாந்தோம் சே காட்டாக கடிக்கிறான் இந்த படத்துல தான் படிச்சோம் காட்டாக கடிக்கிறான் அவுர் நம்ம இந்த அவுரோட பயனோட மேலும் மற்றும் ஆண்ட்ங்கிற மீனிங் தான் இந்த அவுர் எல்லாம் சொல்லிட்டு जीब 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 इब जीब जीब नाक जीब से छकता है चवैक्கிறான் चू நம்ம படிச்சோம் वह आंखों से देखता है इसी with eyes hear with ear smell with nose cut with teeth and chew with tongue அப்போ அவன் கண்களால் பார்க்கிறான் ஆங்கோ சே தேக்தா ஹே காதால் கேட்கிறான் காதுகளால் கேட்கிறான் கானோ சே சுன்தா ஹே நாக் சே சூங்தா ஹே மூக்கால் நுகர்கிறான் வாசனை பிடிக்கான் செல் பண்றான் दांतों से काटता है பற்களால் கடிக்கிறான் और जीभ से चखता है நாக்கால் சவைக்கிறான் ஆக இந்த நீள சென்டென்ஸ் ஆனா என்னென்ன எப்படிங்கிறத நம்ம இந்த படிச்சோம்ல கேட்கறது அந்த மாதிரி அதெல்லாம் இந்த சென்டென்ஸ்ல நமக்கு வந்துருக்கு அடுத்தது பாருங்க तुम कहां से आते हो तुम வந்தனால ஹோ வந்திருக்கு பாருங்க कहां से எங்கே இருந்து From where are you coming? நீங்க எங்க இருந்து வாரீங்க? From where are you coming? तुम நீங்கள் कहां से எங்கே இருந்து आते हो எங்கே இருந்து வருகிறீர்கள்? அடுத்து श्री राम मंदिर सबसे सुंदर है श्री राम मंदिर அயோத்தியில இப்ப கட்டிருக்காங்க பாருங்க பிரம்மாண்டமான ராம ஆலயம் அதுதான் அந்த ராமர் ஆலயத்தை நம்ம இருக்கோம் श्री राम मंदिर सबसे सुंदर है எல்லாத்தையும் விட அனைத்தையும் விட அழகானது இந்த பாடத்துல இன்னும் நிறைய வாக்கியங்கள் நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து நாம வாக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம் வாக்கியங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது हिमालय सबसे ऊंचा पहाड़ है पहाड़ पहाड़ हिमालय हिमयमலை सबसे அனைத்தையும் விட எல்லாவற்றையும் விட ஊஞ்சா உயரமான பாட மலை இமயமலை இமயம் அனைத்தையும் விட உயர்ந்த மலை हिमालय हिल हिमालय வெரி ஹை தேன் அதர்ஸ் அப்படி அனைத்தையும் விட எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்புறம் பாருங்க वे लड़के कई दिनों से खूब पढ़ते हैं वे लड़के அதாவது அந்த சிறுவர்கள் அல்லது அந்த பையன்கள் இந்த ப்ளூரல் லடுக்கே வந்ததுனால இங்க வே போடணும் இது லடுக்கா வந்தா வே போடணும் ஒருமையில வந்தா வே அந்த பையன் இதே லடுக்கே ப்ளூரல் வந்ததுனால வே அந்த பையன் அந்த பையன்கள் கை தினோசே பல நாட்களாக கை நம்ம படிச்சுக்கோம் நிறைய அதிகமான பல பல நாட்களாக தின் சே வந்தனால தினோ வந்திருக்கு கை தினோசே खूब சிறப்பா நன்றா சூப்பரா அந்த மாதிரி மீனிங் खूब पढ़ते हैं boys are studying very well அவ்வளவுதான் பையங்க ரொம்ப சிறப்பா படிக்காங்க बच्चा माँ से खाना मांग कर रोता है இந்த மாங்குங்கிற வேர்டு வந்து பாருங்க சாப்பாடு கேட்டு அப்போ குழந்தை பச்சா மாசே அம்மாவிடம் खाना मांग कर உணவு கேட்டு ரோத்தா है ரோன்னு அழுது ரோத்தா பிரசன்ட் சிங்குலர்னால ரோத்தா வந்திருக்கு அப்போ குழந்தை அம்மாவிடம்
உணவு கேட்டு அழுகிறது, உணவு தா அப்படின்னு கேட்டு அழுகிறது. அப்போ खाना मांग कर, बच्चा माँ से खाना मांग कर रोता है. The child crying for food. அவ்வளோதான். குழந்தை வந்து சாப்பாட்டுக்காண்டி அழுதுட்டு இருக்கு. அந்த மாதிரி அம்மாட்ட கேட்டு அவ்வளோதான். ये गाड़ी दिल्ली से आती है. இந்த வண்டி டெல்லியில இருந்து வருது. ஏ காடி தில்லி சே ஆத்திய காடி. நெடிலியில முடிஞ்சிருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். நெடிலியில முடிஞ்ச எந்த நவுனானாலும் அது வந்து பெண்பாலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ திஸ் ட்ரெயின் இஸ் கம்மிங் ஃப்ரம் டெல்லி. இந்த ட்ரெயின் டெல்லியில இருந்து வருகிறது. ஏ காடி இந்த வண்டி. ட்ரெயின்னா சார்னா எந்த வண்டியோ, ஆனால் காடிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டில் இருந்து காடி இன்னும் வரலையே, காடி நீ ஆயா, அப்போ பஸ்ஸை குறிக்கும். रेलवे स्टेशन में गाड़ी अभी तक नहीं आए, அப்போ ட்ரெயினை குறிக்கும். அப்போ காடிங்கிறது எங்கே, டூ வீலரில் போய் உட்காந்துட்டு மேலே காடியே சொல்லலாம். அப்போது வாகனம் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த இதோ அது காடின்னு சொல்லி அந்தந்த பொருளை குறிக்கும். ட்ரெயின் பக்கத்தில் நின்னா அந்த காடி ட்ரெயினை குறிக்கும். பஸ் பக்கத்தில் நின்று காடின்னு சொன்னால் பஸ்ஸை குறிக்கும். நீங்கள் டூ வீலர் பக்கத்தில் நின்று சொன்னால் ஃப்ளைட்டில் போய் என்ன சொல்லலாம், அது இது வரைக்கும் அந்த காடின்னு யாரும் சொல்லலை. ஃப்ளைட்டில் வந்து ஹவாய் ஜஹாஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். दिल्ली की गाड़ी 5 बजे स्टेशन से रवाना होती है. दिल्ली வண்டி 5 மணிக்கு, பஜேனா மணிக்கு, 5 நம்ம 5 படிச்சிருக்கோம். மணிக்கு பஜே 2 பஜே 2 மணிக்கு, 3 பஜே 3 மணிக்கு, 10 பஜே 10 மணிக்கு. அப்போ மணிக்கு மணிக்குன்னு சொல்றதுக்கு இந்த பஜே சொல்லிக்கலாம். அப்போ நீ 10 மணிக்கு அங்கே வந்துருந்தியா, 10 பஜே உதர் ஆகும், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ दिल्ली की गाड़ी 5 बजे स्टेशन से रवाना होती है. இந்த ரவானா படிச்சு கிளம்புகிறது, புறப்படுகிறது சொன்னோமா. அப்போ டெல்லி வண்டி 5 மணிக்கு ஸ்டேஷனில் இருந்து கிளம்புகிறது. பாருங்க, ரவானா கூட எதையுமே செய்யக்கூடாது, ஹோல தான் ஓத்தி ஹே. அப்போ காடி பெண்பால்னால ஹோ கூட தீ பெண்பாலை குறிக்கக்கூடிய தீ காமிச்சு ஹே வந்திருக்கு. அப்போ டெல்லி கி காடி, கீனா டெல்லியின் வண்டி, டெல்லியுடைய வண்டி. நம்ம தமிழ்ல அப்படி சொல்றது அது டெல்லி வண்டி அப்படி சொல்றோம். ஆனால் ஹிந்தியில் பேசும்போது அந்த இன்னுங்கிற அந்த ப்ரிப்போசிஷனுக்கு கீ போடணும். அப்போ டெல்லி கி காடி. நம்ம முன்னாடி ஒரு பார்த்தோம், ஆசிரியர் அங்கே டீச்சராக வேலை பார்க்க டீச்சரா, அந்த டீச்சர் ரா அப்படிங்கிறதுக்கு அத்தியாபக் கா காம் கர்த்தாவும், கா காம் அந்த ஒரு வேற்றுமை உருவத்தில் கா சேர்த்தோம். அந்த கா அதே தான் இங்கேயும், ஆனால் காடி பெண்பானால கீ வந்துருக்கு. அப்போ दिल्ली की गाड़ी 5 बजे स्टेशन से रवाना होती है. From 5 o'clock the Delhi train dispatched கிளம்புகிறது, டிபார்ச்சர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் குறை, ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, பாடு சிக்காயா ஜாத்தா ஹை. இந்த ஜாத்தாகங்கிறது ஒரு பெரிய உபயோகம். பாருங்க, ஜாத்தாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. அப்படி இந்த படுகிறது நம்ம ஆரம்பத்தில் எழுதணும், அதுக்கு இங்க வருது அதுக்குரிய ஆன்சர். பாருங்க, பாடு சிக்காயா ஜாத்தா ஹை, பாடம் கற்பிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, டீச் பண்ணப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த பாடு சிக்காயா ஜாத்தாகல சிக்காயா, சிக்கா சிக்காங்கிறது என்னன்னா கற்பித்தல். நம்ம ஒரு வேடை படிச்சோம், நிக்கல் நிக்கால், ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னோம். அப்போ சீக்னா நாம லேர்ன் பண்றது, நம்ம படிக்கிறது. சிகா அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குது, டீச் பண்றது. லேர்னிங் சீக், சிகா டீச். இதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். அப்போ பாருங்க, பாடு சிக்காயா ஜாத்தாக, பாடம் கற்பிக்கப்படுகிறது. இந்த ஜாத்தாக படுகிறது. அது வெறுப்பு கண்டிப்பா பாசல்ஸ் தான் இருக்கணும். பாடம் கற்பிக்கப்படுகிறது ஜாத்தாக. கானா காயா ஜாத்தாக, பாட்டு பாடப்படுகிறது. அதுலயும் பாருங்க, கானா பாடுதல் தான், அது வெறுப்பு பாசல்ஸா மாத்திரமே யா சேர்க்கணும். அப்போ காயா ஜாத்தாக. அப்ப இந்த ஜாத்தாகன்னு வருதுன்னா படுகிறது. என்ன படுகிறது? அது வெறுப்பு. அதுக்கு முந்தின செயல் வந்து வெறுப்பு. அந்த வெறுப்புல நீங்க கண்டிப்பா பாசன்ஸ் தான் எழுதணும். இந்த கயா எதோட பாசன்ஸ்? அது அடுத்தால வருது.
அப்போ இங்க ஜாத்தாகங்கிறது ஜாத்தா ஹே ஜான போ, ஜாத்தா ஹேனா பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா வெர்பு பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். நீங்க ஜாத்தாக கண்டிப்பா எங்கேயாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வெர்பு என்ன சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது, கூறப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, உண்ணப்படுகிறது, குடிக்கப்படுகிறது, இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த உண்ண, குடிக்க, அடிக்க, படிக்க இது எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். படுகிறதுக்கு நீங்க ஜாத்தாக 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 போட்டா அவ்வளவுதான். அப்போ கானா காயா ஜாத்தாக பாடல் பாடப்படுகிறது, வெறுப்பு கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். खाना खाया जाता है, गाना खाना, गाना खाना வித்தியாசம். खाना खाया जाता है, உணவு உண்ணப்படுகிறது. பாருங்க கான வெர்பு பாஸ்ட் இது வெர்பு சாப்பிடுதல். அது பாசன் சாப்பிடணும்னா யா சேர்க்கணும். பாசன்ஸுக்கு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது பின்னால சொல்ல போறோம். சொல்லலைன்னா நான் அப்பப்போ வரும்போது சொல்லிப்பேன். இந்த இடத்துல நான் ஒரு பாசன்ஸை கூட பற்றி உங்களுக்கு ஒரு சில குறிப்பு சொல்றேன் சார். இப்போ நம்ம தமிழ் மொழியில ஒரு வெர்பை பாசன்ஸா பண்ணனா என்ன செய்வோம்? சாப்பிடுதலை சாப்பிட்டேன். இதே இது நிறைய ப்ளூரலா இருந்தா சாப்பிட்டார்கள், பெண்பாலா இருந்தா சாப்பிட்டாள். அந்த வெர்பில் ஒரு சின்ன மாற்றம் பண்றோம். அதே மாதிரி தான் ஒரு வெர்பு வந்து பாசன்ஸா பண்ணணும். இந்த இடத்துல சொல்றோம், முன்னாடி கூட பார்த்துருக்கலாம், இல்லை அடுத்த கூட வரும். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இந்த பாசன்ஸ் ஒரு இதை நான் பயன்படுத்துறதுனால, அதாவது கடந்த காலம், அந்த கடந்த காலமா வெர்பை மாற்றணும், பாசன்ஸா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் செய்யணும்னா ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ படித்தல், இப்போ இதை பாசன்ஸா பண்ணணும்னா என்ன சார்? எப்பொழுதும் ஒரு வெர்போட கடைசி எழுத்துல மெய் எழுத்து இருந்தா அந்த மெய் எழுத்தையே ஆ மாத்திரையா மாத்தலாம். படா படித்தான், லிக் எழுதுதல், லிகா எழுதினான், போல் பேசுதல், போலா பேசினான். இப்ப இதுலயே ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மைக்கெல்லாம் இருக்கு. என்னது? போலா பேசினான், போலி பேசினாள், போலே பேசினார்கள். அப்போ எந்த ஒரு வெர்போட கடைசி எழுத்து மெய் எழுத்தோ அதை பாசன்ஸா பண்ணணும்னா அந்த மெய் எழுத்தை நீங்க ஆ மாத்திரையா மாத்திட்டா பாசன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆண்பால்னா ஆ மாத்திரை, பெண்பால்னா ஈ மாத்திரை, பன்மை அல்லது மதிப்புக்கு ஏ மாத்திரை. போல் போலே, லிக் லிக்கே, அந்த மாதிரி மாத்திரை. சரி, அப்போ ஒரு வெர்பை மெய்யெழுத்துல முடிந்ததை ஆ மாத்திரையா மாத்தணும் சார். கடைசி எழுத்து ஒரு வெர்பு, அதுல கடைசி எழுத்து ஏற்கனவே மாத்திரை இருக்கு சார், அப்ப என்ன சார் செய்யறது? பாசன்ஸா மாத்தினா அங்கதான் இல்லை. இப்ப பாருங்க, இந்த சிகான், அப்ப இதுல ஏற்கனவே வெர்போட லாஸ்ட் எழுத்துல ஆங்கிற மாத்திரை இருக்கு. இதை பாசன்ஸா மாத்தினா யா. ஒரு வெர்புக்கு ஏற்கனவே வெர்போட லாஸ்ட் லெட்டர்ல ஆ மாத்திரை இல்லை, ஏதோ சம் மாத்திரை, ஆ மாத்திரை தான் இல்லை, ஆ மாத்திரை, ஏ மாத்திரை, ஈ மாத்திரை, எந்த மாத்திரை இருந்தாலும் அதை பாசன்ஸா பண்ணணுமா? அதுக்கு யா ஆண்பால் ஒருமைனா, பெண்பால் ஈ, பன்மை மதிப்பு ஏ, அவ்வளவுதான். ஆக ஒரு வெர்ப பாசன்ஸா பண்ணது ரொம்ப சிம்பிள். இந்தியை பொறுத்த மட்டும் இல்ல, வெர்ப பாசன்ஸா பண்ணணுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெர்போட கடைசி எழுத்து மெய் எழுத்துனா அந்த மெய் எழுத்து ஆ மாத்திரை, ஈ மாத்திரை, ஏ மாத்திரை. சரி, வெர்பில் லாஸ்ட்ல எடுத்து ஏற்கனவே ஏதோ ஒரு மாத்திரை இருந்தா யா ஆண்பால் ஒருமை, ஏ ஆண்பால் பன்மை மதிப்பு, ஈ பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மதிப்பு, அவ்வளவுதான். சேர்த்துட்டா போதும். அந்த வெர்பு அப்படி இருக்கும், அது கூட பிளஸ் யா ஏ எது உண்டோ அது சேர்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு பாசன்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம், ரைட்? அப்போ खाना खाया जाता है, பாடு சிக்காயா ஜாத்தா ஹே, பாடம் கற்பிக்கப்படுகிறது. கானா காயா ஜாத்தா ஹே, பாடல் பாடப்படுகிறது. खाना खाया जाता है, உணவு உண்ணப்படுகிறது. ரைட், அடுத்தது பாருங்க, பாடு சிக்காயா கயா. அது என்ன சார்? கயா. அங்க ஜாத்தா ஹேன்னா அது பிரசன்டென்ஸ், இது பாசன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. அதே சேம் தான், சிக்காயா தான். பாடம் கற்பிக்கப்பட்டது, கயான்னா அந்த பாசன்ஸ்லேயே சொல்லப்படுது. பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டது, பாடம் கற்பிக்கப்பட்டது. இது படுகிறது ஜாத்தாக. ஜாவோட பாசன்ஸ்னா கயா தான். ஜான்னா போனான்னு சொல்லணும். என்ன சார் சொன்னோம்? கயா தான் சொல்லணும். அப்போ அந்த ஜாவோட பாசன்ஸ் தான் இங்கே கயா 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 கயா. அப்போ பாடு சிக்காயா கயா, பாடம் கற்பிக்கப்பட்டது. கானா காயா கயா, பாடல் பாடப்பட்டது. खाना खाया गया, உணவு உண்ணப்பட்டது.
அது ஜாத்தாக நான் படிக்கிறது, இங்க கயானா பட்டது. ஆக இந்த பாடத்துல நாம நிறைய வாக்கியங்கள் படிச்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய ஒரு உபயோகமான ஒரு வாக்கியங்கள்லே நிறைய நம்ம உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய தேவையான விஷயங்களையும் பார்த்துருக்கோம். நிறைய இதை நீங்க படிச்சு படிச்சு பாருங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய நிறைய சொல்லி சொல்லி எழுதி எழுதி பாருங்க. உங்களுக்கு ஹிந்தி பேசுவதற்கு எழுதுவதற்கு சுலபமா இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்து பயிற்சியும் பார்க்கணும். பார்ப்போம். நன்றி.